மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். ஐயோ ஐயோ மாமாங்க போதும், இறக்கி விடுங்க. அங்கிருந்து தூக்கிட்டே வந்தா எப்படி? போதும், உங்களுக்கு கை வலிக்கலாம், இறக்கி விடுங்க மாமாங்க. ஓய், நான் சொல்லணும் என் கை வலிக்குதுன்னு. எதனா இருக்குடி, அதுலயும் உன்னை தூக்கி வச்சுட்டு இருக்கிறது கைக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் எதமா இருக்கு. இருக்கும் இருக்கும் இருக்குங்க. உங்களுக்கு கை வலிக்கிறது எனக்கு வலிக்குது, இறக்கி விடுங்க. சரி, எதுவும் பண்ண மாட்டேன்டி, அதான் என்னை போட்டு கட்டி வச்சிருக்கேன். என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண மாட்டேன். இப்ப என்ன, இறக்கி விடணும், அவ்வளவுதானே? அதேதான், இறக்கி விடுங்க போதும். ஆரிடி குல்பி. ஓய் குல்பி, என்னடி இறக்கி விடுன்னு சொன்னேன், அதை இறக்கி விட்டுட்டாலாம், அப்பா என்ன வைக்கும்? ஓய், என்ன பாருடி. வேண்டாம். எதுக்கு வேணாம்? ஓய், உனக்கு வேணாவா இருக்கட்டும், எனக்கு வேணும். இப்ப நான் என் குல்ஃபி முகத்தை பார்க்கணும், அதுலயும் வெக்கப்பட்டு கண்ணமெல்லாம் சிவந்து போயிருக்க பாரு, அந்த முகத்தை நான் இப்ப பார்த்தே ஆகணும். பாருடி குல்ஃபி. ஓய், இப்படி பாக்குறியா இல்ல மறுபடியும் தூக்கம்? நானே பாக்குறேன். அப்பா, ஓய், என்னதாண்டி இருக்கும் பார்வையில? சும்மா உச்சந்தலை வரைக்கும் போத ஜிவ்னு ஏறுதுடி. எப்ப பாரு இப்படி கிண்டல் பண்றீங்க, போங்க. ஓய், கிண்டலும் பண்ணலும், நிஜமா தான் சொல்றேன். உன் பார்வை இருக்கு, அப்பா, அது எனக்கு கொள்ளுதுடி. அதுல விழுந்து வந்தோம் தெரியுமா? அப்படியா? ஓய், என்ன சந்தேகமா கேக்குற? அப்படிதாண்டி குல்ஃபி. ஓ, நீங்க என் பார்வையில விழுந்தீங்க, நான் உங்க சிரிப்புல விழுந்தேன். அது தெரியுமே, நீ என் சிரிப்புல விழுந்தேன்னு எனக்கு எப்பவே தெரியும்டி. தெரியுமா? அது எப்படி தெரியும்? நானே இப்பதானே சொல்றேன். ஓய் குல்ஃபி, நீ என் சிரிப்புல மட்டும் விழல, என்ன அடிக்கடி சைக்கிள் அடிப்பான்னு எனக்கு தெரியும். என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்படிலாம் இல்ல, நீங்களும் சும்மா எதுவும் சொல்லிட்டு போவாதீங்க. ஓய், என்ன மிரட? உண்மையை சொல்லிட்டேனா? நீ என்ன அடிக்கடி சைட் அடிக்கணும் தெரியும், என்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கணும் தெரியும், என் சிரிப்புல நீ விழுந்தாலும் எனக்கு தெரியும். ஆத்தி, என்ன ஏதோ என் மனசுக்குள்ள கேமரா வச்ச மாதிரி அச்சு பேசுறாம எல்லாத்தையும் சொல்றாரு. இது என் மனசுக்குள்ள தானே இருந்தது, இதை எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு? ஓய், என்னடா நம்ம மனசுக்குள்ள யாருக்குமே தெரியாம புத்தி புத்தி வச்ச ஒரு இதை சேர்த்து இவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானேன்னு பாக்குறியா? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. எதுக்கு இப்ப இல்ல இல்லன்னு மறுப்பிட்டு இருக்க? எனக்கு எல்லாமே தெரியும், எப்படி தெரியும்னு பாக்குறியா? இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கல. ஓய், வேணாண்டி குல்ஃபி, எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்ன சைட் அடிக்கலன்னு சொல்லு. அது அது வந்து ஏய், இன்னும் எதுக்கு தயக்கம்? அதை நான் என் மனசுல பட்டதான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன, நீயும் மனசுல பட்டதை சொல்லு. எனக்கு தெரியும், நீ இதெல்லாம் சொன்னது நீ சுயநலம் இல்லாம இருந்தீங்க, புரியல? அன்னைக்கு தெரியாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டல, அன்னைக்குதான் இது எல்லாமே நீ என்கிட்ட சொன்ன. என்ன தள்ளி தள்ளி போற? போங்க. நான் அன்னைக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேனா? இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் பொக்கிஷம்ல, அதான் என் மனசுக்குள்ள பத்திரமா வச்சுக்கிட்டேன். உனக்கு தெரியுமா, அன்னைக்கு நீ இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு வெக்கமா இருந்ததும் பாத்துக்க, என்னையே வெக்கப்பட வச்சுட்டு நீனு. போறதா? இப்பதான் பக்கத்துலயே வந்திருக்கேன், உடனே போன சொன்னா எப்படி? இதெல்லாம் இப்ப வேண்டாம், போய் படுங்க புருஷா சார். கெட்ட பையனா இருக்க கூடாது. என்ன சொன்ன? என்ன சொன்ன? எதுவும் சொல்லலையே. வேணாண்டி, இப்ப என்ன சொன்னியோ
அதை திருப்பி சொல்றேன், சொல்லுடி. மாட்டேன். ஏய், நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன், ஒழுங்கா சொல்லு. நீ சொல்லிட்டீன்னா அதை ரீசனை வச்சு கொடுத்துருவேன். ஹஸ்கு பிஸ்கு இவர் கொடுக்கறதுக்கு நான் வேணும்னே சொல்லணுமாமா. சொல்ல மாட்டேன். ஓ, அப்படி நீ சொல்லலன்னா என்ன, இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு கொடுக்கலாம்ல, அதுக்கு கொடுக்கட்டா? ஐயோ எப்படி போனாலும் வந்துடுறீங்க. வேண்டாம். எனக்கு வேணுமே. இல்ல இல்ல வேணாம். இல்ல இல்ல எனக்கு வேணும். சார் சார் அப்படி போது என் குல்ஃபி, இதுதான் எதிர்பார்த்தேன். அடி குல்ஃபி. இதுவா இல்லாத மீதி ஏண்டி அவ்வளோ ஹார்டாவா கொடுத்துட்டேன்? ஏன் ஹார்டா கொடுத்தீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலையா? அது ஒன்றும் இல்லை, பால்கனிலேருந்தே ட்ரை பண்ணுறேன்னா அங்கே கொடுக்க விடலையோ, அதான் இங்கே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுப்போமேன்னு கொஞ்சம் முரட்டுத்தனமாக கொடுத்துட்டேன். சாரிடி குல்ஃபி, வலிக்குதோ? வலிக்கலாம் இல்லை, நல்லா இருந்தது. ஏய் என்னடி முரட்டுத்தனமாக கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ உனக்கு இது பிடிச்சிருக்கோம்? ஆமா, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் சாஃப்டா கொடுக்கறத விட முரட்டுத்தனமா கொடுத்தாதான் ரொம்ப பிடிக்கும். ஓ இப்படி ஒன்று இருக்கும், சொல்லிட்டல. இனிமே எல்லாமே முரட்டுத்தனமாக கொடுத்துட வேண்டியதுதான். ஆஸ்கு பிஸ்கு இன்னைக்கான கோட்டா ஓவர், அதனால போதும் விட்டு உங்களாம். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கோம், நான் ஸ்கூலுக்கு போகணும், நீங்க ஃபேக்டரிக்கு போகணும். வாங்க போய் படுப்போம். ஏய் என்னடி எங்க என்னை தாண்டி போ பார்த்தோம்? ஆமா, எங்க இருந்து உங்களை தாண்டி போறது? அதுவும் லாக் பண்ண மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா? சரி வழி விடுங்க, தூங்கலாம். அதெல்லாம் விட முடியாது. இப்பதானே சொன்னேன் ஹார்டாக கொடுத்தாதான் உனக்கு பிடிக்கும்னு, அதான் இன்னொன்று கொடுக்க ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இன்னொன்று பச்சை முரட்டுத்தனமும் படிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். கொடுத்துட்டு அப்புறமா விடுறேன், போய் படுத்துக்க. வேணாம் வேணாம், இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு ஒண்ணு போதும், அது இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, போய் படுக்கலாம். ஏய் இது என்னடி ரூல்ஸு, ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு? எனக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியாது. எனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நீ கொடுக்கணும். இது மட்டும் இல்லை, மற்றதும் மாமா எப்பெல்லாம் கூப்பிடணும் அப்பெல்லாம் வரணும். இப்போதைக்கு இதை கூட, மற்றதும் அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? வேண்டாம் போதும். வேணும், எனக்கு போதாது, வேணும்டி. எனக்கு வேணும். ஏய் புருஷனுக்கு என்ன வேணுமோ அது பொண்டாட்டி கொடுத்து பழகணும்டி. இப்படி வேணும்னு சொல்லக்கூடாது, தப்பு. அதனால உன்கிட்ட பேசிக்கலாம் இருக்கக்கூடாது. எனக்கு வேணுங்கிறத நானே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோமா? ஆமாங்க. ஏங்க எனக்கு வேணுங்க. ஐயோ மாமாங்க. ஏய் எதுக்கு கத்துற? நீ தானே மரட்டுத்தனமா கொடுத்தா பிடிக்கும்னு, அதான் எனக்கு இப்படி கொடுக்காத ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் பண்ணி கொடு குல்ஃபி. ஐயோ மாமாங்க, முரட்டுத்தனமா கொடுக்கலாம், ஆனா நீங்க ஒரு முரட்டுத்தனமா கொடுக்குறீங்க. போயோ. கண்டாலே சக்குதடி தன்னாலே கட்டுத்தறி காலை நாகம் கட்டுப்பட்டே நானே. எனக்கு அப்படி கொடுக்க பிடிச்சிருக்கு. மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. ஏய் என்ன நான் சொன்னதான் ஞாபகத்தில் இருக்கா? எனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் கொடுக்கணும், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரே தாடி பொண்டாட்டி. மத்தியான நேரம் பாய் போட சொல்ல மாட்டேன்னு சொல்லுவியோ.
பார்த்தேன்னு சொன்ன சும்மாவ விடுவேன் மெக்னீஷ போத்திடுவேன் மோகம் தீர்க்கும் முதலிரவில் ஒரு மேகத்தை நான் தருவேன் மாதம் இரண்டில் மசிக்கை வந்தால் ஒரு மான் தோற்று பரிசளித்து அவள் அழுந்தாலோ இடை அதிர்ந்தாலோ குழல் உதிர்கிறது சரி சரி போதும். அதை கொடுக்க வேண்டியதுதான் கொடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன? அதுலேயும் எவ்வளோ முரட்டுத்தனமாக கொடுக்கணுமோ கொடுத்தாச்சுல. இப்போ அது போய் படுக்கலாமா? சரி, இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். போய் படுக்கலாம். குல்ஃபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னங்க மறுபடியும் ஏதோ சொல்ல போற மாதிரி? சிச்சா, இல்ல இல்ல, போதும். என் குல்ஃபியா இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேலே கஷ்டப்படுத்துவேனா? இன்னைக்கு இது போதும், இன்னைக்கு நாளைக்கு சரியா? இது வேறடி. கீர்த்து எதுவும் கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தான். மார்னிங் வரேன்னு சொல்லியிருக்கான். நீ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் வந்துருவான்னு நினைக்கிறேன். அவன் வந்தனா அவளை பார்த்துட்டு கிளம்பு சரியா? என்ன மாமா கீர்த்துவா என்கிட்ட பேசணுமா? என்னவா நீங்களே கேட்க வேண்டியதானே? எல்லாம் கேட்டுட்டேன்டி. அவன் உன்கிட்ட தான் பேசணுமாமா. ஏதோ அவன் ப்ரொஃபஷனல் பத்தி தான் சொன்னான். எனக்கு சரியா தெரியலமா. மார்னிங் வந்துருவானா? அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கோ. சரி, போய் படுக்கலாமா? மாமா தூக்கிட்டு போடுமா? ஆமாங்க, மறுபடியுமா? இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கனிக்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கு. அப்போ கனி சொன்ன மாதிரி மிச்ச மனசுல நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன அதான் உண்மை. கண்டிப்பா மிச்ச மனசுல நான் இருக்கேன். அது அந்த மரம் மடைக்கு தான் புரிய மாட்டேங்குது. புரியும், சீக்கிரமே புரியும். தேவிச்சும் நீ எல்லாம் என்னை விட்டுட்டு போக முடியாது. போகவும் நான் விட மாட்டேன். உன் தனியெழுத்து நீ என்கிட்ட தான் வாட்டி தாவிக்கணும்னு இருக்கு. வாட்டி தாவிக்க தான் போறேன். தேவிச்சும் நீயும் நானும் ஒருத்தர் மனசார காதலிக்கணும். அப்புறமா ரெண்டு பேர் வீட்டோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும். பிச்சு உண்மையாவே இப்ப என் மனசுக்கு என்னன்னு தெரியல, ஒரு விதமான சந்தோஷம் இருக்கு. கனி சொன்ன வார்த்தையில எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. தேவிச்சும் அப்ப கூடிய சீக்கிரம் உன் மனசுல இருக்க காதல நீ என்கிட்ட சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். அது ரொம்ப தூரம்லாம் இல்ல, சீக்கிரமே வரப்போகுது. அட ஃபோனே அடிக்குதே. இது நல்ல சகனம் தான் சொல்லுவாங்க. ஆமா, சரி யாருன்னு பார்ப்போம். என்ன அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வருது? அது இந்த டைம்ல யாருன்னு தெரியலையே. சரி கேட்போம். ஹலோ, யாருங்க? ஹாய் பேபி. என்ன பேபி, யாருன்னு தெரியலையா? நீ எப்படி? என்ன பேபி? ஓ, ஜெயிலுக்கு போனவன் அப்படியே மொத்தமா போயிட்டு இருப்பானே அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டியும். அது சரி, நீ அப்படிதான் கணக்கு போட்டிருப்ப. ஓனோ, நான் மொத்தமா போகலடி. உன்கிட்ட வாங்க வேண்டியது நிறைய இருக்கலாம், அதான் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ரகு, ரகு நீனும் இதெல்லாம் மறக்கலையா? ரகு ப்ளீஸ், அதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துறேன். நான் உன்கிட்ட அன்னைக்கு கேட்டல, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நான் எப்படியாவது கொடுக்குறேன். தயவு செஞ்சு உன்கிட்ட இருக்க எல்லா வீடியோஸும் ஃபோட்டோஸும் என்கிட்ட கொடுத்துரு ரகு, ப்ளீஸ் ரகு. ஏய் சிக் நிறுத்து. யாருக்குடி வேணும் பணம்? என்ன என்கிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கோடி கோடியா கொட்டி கிடக்கு. எனக்கு தேவை பணம் இல்லை, எனக்கு தேவை நீ. என்ன பாக்குற? நீனா காலத்துக்கும் நீ இல்ல, ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் நீ. அது போதும். இன்னைக்கு வரேன்னு சொல்லு. தயவு செஞ்சு கேட்காத ரகு, நான் கூட படிக்கிற பொண்ணு தானே, கொஞ்சம் என்கிட்ட இறக்கம் காட்டேன் ப்ளீஸ் ரகு. என்ன சொன்ன? இறக்கம் காட்டவா? ஏண்டி, 4 பேர் மத்தியில கையை நீட்டி ஒரு ஆம்பளன் கூட பார்க்காம என் கண்ணத்துல அரைஞ்சியே, அப்ப நீ யோசிச்சியா நம்ம கூட படிக்கிற பையன், அதுவும் ஆம்பளை பையன், இவனுக்கு இறக்கம் காட்டணும்னு நீ யோசிச்சாடி? அங்க உன் திமிர்த்தனத்தை தானே காமிச்சேன். சாரி ரகு, ரகு அப்படி நான் அடிச்சதுக்கு திருப்பி அதே மாதிரி எல்லாரும் மத்தியிலும் நீ நான் அடிச்சிட ரகு. அதுக்காக இப்படி எல்லாம் கூப்பிடாத ரகு, ப்ளீஸ் ரகு. ஏய் நிறுத்து. இங்க பார், உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த விளக்கமும் வேணும். நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும். அப்படி நீ செய்யணும், என்கிட்ட இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் நான் என்ன பண்ணணுமோ தரமா பண்ணிடுவேன். பண்ணிடவா? அப்படி எதுவும் பண்ணிடாத, வேணாம் வேணாம் ரகு. அப்படி நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா இன்னைக்கு வர. ரகு ப்ளீஸ் ரகு, வேற எது வேணாலும் கேளு, இது மட்டும் வேணும். இதை தவிர நீ வேற எது வேணாலும் கேளு,
நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி உனக்கு கொடுக்க பார்க்குறேன். ஆனால் இப்போ நீ கேட்கறது ரொம்ப தப்பான விஷயம். இது வேணா ரகு, ப்ளீஸ் ரகு. ஏய், எப்போ வர? என்னைக்கு வர? ரகு ப்ளீஸ் ரகு. ஏய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடி. என்னைக்கு வர? எத்தனை மணிக்கு வர? ஐயோ ரகு, உனக்கு புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா ரகு? ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி நம்ம பேசுவேன். ப்ளீஸ் ரகு, நான் நடிச்சதுலாம் தப்பு தான் ரகு. அதுக்கு பதிலாக நீயும் அதே மாதிரி எல்லார் மத்தியும் எனக்கு கை நீட்டி அடிச்சுக்க. நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன் ரகு. என்ன சொன்ன? கை நீட்டி அடிக்கிறதா? அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. அப்படி பழி வாங்கணும்னு அவசியமே இல்லடி. நான் பழி வாங்கணும்னா இப்படிதான் பழி வாங்கணும். ஏய், டைமை நீ ஃபிக்ஸ் பண்றியா இல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணவா? ரகு ப்ளீஸ் ரகு, இந்த விஷயம் எங்க அம்மா அப்பா அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சா அவங்களும் உயிரையே விட்டுறாங்க ரகு. ஐ டோன்ட் கேர். சாகட்டும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ வரலனா உன் மானம் போயிடும். அப்போ உன் ஃபேமிலி போய் சேர்ந்துரும். பரவாயில்லையா? ரகு ப்ளீஸ், எதுக்கு நான் இப்படி டார்ச்சர் பண்றேன்? ஏய், என்ன வாய்ஸ் ரைஸ் அப் ஆகுது? என்கிட்டலாம் வாய்ஸ் ரைஸ் அப்பே ஆகக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். நாளைக்கு காலேஜ்க்கு வா. டேட் அண்ட் டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு நீ என் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கணும். சொல்லிட்டேன். இது தவிர வேற ஏதாவது நடந்தது, இந்த ரகு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணிடுவான். ஐயோ ரகு ப்ளீஸ் ரகு, நான் இப்படி வரதுக்கு செத்தலாம்டா. அது சரி, அப்ப நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? சாகணும்னு முடிவு பண்ணிட்டல, என் கூட என்ஜாய் பண்ணிட்ட, அப்புறமா செத்துப்போம். ரகு ஏய், வாய மூடுறி. இங்க பார், நான் இப்படி எல்லாம் மிரட்டுறேன்னு நீ ஏதாவது தப்பான முடிவு எடுக்கணும்னு நினைச்சா நீ சாகக்கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டேன். நீ செத்துக்க. அப்பவும் இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை நான் என்ன பண்ணணுமோ கண்டிப்பா பண்ணுவேன். அதை பார்த்து அவமானத்துல உன் குடும்பமும் பின்னாடியே வந்து சேர்ந்துரும். அப்போ குடும்பமா போய் சேர்ந்துருங்க, சரியா? ரகு ப்ளீஸ், ஏன் ரகு இப்படி பண்ற? என்ன வாழவும் விடாம சாகவும் விடாம எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ற? ஏய், எனக்கு தேவை ரெண்டே விஷயம் தாண்டி. ஒன்னு நீ அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கணும், இல்ல உன்னை பார்த்து உன் குடும்ப அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கணும். இல்லையா இதெல்லாம் நடந்துருச்சுன்னு நீங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துடணும். இதுல எனக்கு எது நடந்தாலும் சந்தோஷம்தான். என்ன பாக்குற? நான் இப்ப கூப்பிட்டதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போய் சேர்ந்துக்க. அப்போ நான் என்ன பண்ணணுமோ பண்ணி உன் குடும்பத்தையும் உன் கூடவே அனுப்பி வைப்பேன்டி. ஏன்டா இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ற? ரகு ப்ளீஸ் ரகு. ஏய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் பேச வேண்டியதை பேசிட்டேன். நாளைக்கு நீ காலேஜுக்கு வா. டேட் அண்ட் டைமும் நான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன். அந்த டேட் அண்ட் டைம்ல என்ன பார்க்க நீயே வரணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் கூட ஒருத்தன் பாடி கார்டு மாதிரி சுத்திட்டு இருக்கான் பாரு, அவனை துணைக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். உன் வீடியோஸ இல்ல ரகு, நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை பத்தி மூச்சு கூட விட மாட்டேன். அது இப்பதான் நல்ல பொண்ணு மாதிரி பேசியிருக்கேன். சரி, காலையில காலேஜுக்கு சீக்கிரம் வந்து சேரு. அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், சரியா? ஹாய் பேபி, குட் நைட், ஹாவ் அ ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஹலோ ரகு, ரகு. ஐயோ கடவுளே, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள எனக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டீங்க. இவ்வளவு நாள் பண்ண தப்புக்கலாம் இப்ப எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களா கடவுளே? உங்க தண்டனை ரொம்ப பெருசா இருக்கு கடவுளே, என்னால தாங்க முடியல. ஆனா இந்த ரகு கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. நான் சொல்லி சமாளிக்கிறதுக்கு இவன் விடுவானு தெரியல. ஆனா சத்தியமா அவன் என்னை தொடுறதுக்கு நான் ஒரு காலம் அவனை அனுமதிக்க மாட்டேன். என் உயிர் கொண்டாலும் போகுமே தவிர அவன் சுண்டு வரல கூட என் மேல படக்கூடாது. ஐயோ கடவுளே, இந்த விஷயத்தை விச்சுக்கிட்ட கூட சொல்ல முடியாது. விச்சுக்கிட்ட சொன்ன இல்ல, விச்சு கோவத்துல ரகு ஏதாவது பண்ணிட்டா வேண்டாம், என்னால அவளுக்கு ஸ்பாயில் ஆயிடும். இல்ல, நான் விச்சுக்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போறேன்? பாரதி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ ரொம்ப ஆடிட்டல, அதான் கடவுள் உனக்கு நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு. இனிமே நீ விச்சவே சம்மதிச்சு உன்னை ஏத்துக்கணும்னு நினைச்சாலும்
நீ அவன் கூட வாழ முடியாது போல இருக்கு. விச்சு, என் மனசுல நீ ஒருத்த மட்டும் தான் இருக்க. என்னை தொடுற உரிமை ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு. உன்னை தவிர வேற எவனும் என்னை தொடக்கூடாது. அப்படி தொடணும்னு அவன் நினைச்சானோ நான் இருக்கக்கூடாது. கடவுளே, இவ்வளவு நான் வச்சு நினைக்க கூட கூடாதா? இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போறேன்? பேசாம அண்ணா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடலாமா? ஐயோ இல்ல, வேணாம். அண்ணா என் மேல உயிரே வச்சிருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்துல நான் மாட்டிருக்கேன்னு தெரிஞ்சது கண்டிப்பா அண்ணாவும் கோவப்பட்டு எனக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க. அவங்க இப்பதான் அண்ணி கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருக்காங்க. என்னால அண்ணா லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. வேண்டாம், இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயுமே சொல்லவும் முடியாது. கடைசியில என் நிலைமை இப்படி இருக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அண்ணா அன்னைக்கு நான் பண்ண பாவத்துக்கலன்னா இப்ப நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேனா? அண்ணி ரொம்ப நல்லவங்கண்ணா. அண்ணி மனசை நான் ரொம்ப காயப்படுத்திருக்கேனா? அதான் அதுக்கெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிட்டு இருக்கணும். விச்சு, நான் தெரிஞ்சு முடிவெடுத்தனாலும் தெரியாம முடிவெடுத்தனாலும் தெரியல. நீயா வந்து உன் காதலை ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்க்கக்கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது, உன் கூட கூட வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நீயும் காதலை ஒத்துக்கிட்டாலும் இது எதுவுமே கடைசி வரைக்கும் நடக்காத போல இருக்கு. விச்சு, விச்சு, I love you. I love you so much. எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை உறக்கம் இல்லா முன்னிரவில் என் உள் மனதில் ஒரு மாறுதலா இரக்கம் இல்லா இரவுகளில் இது எவனோ அனுப்பும் மாறுதலா அழகு ராணியே இதய துடிப்பை எந்த காவண்டி மறைக்க. இப்படி பண்ண முடியும்? ஏங்க, நீங்களும் இப்படி சொன்னா எப்படிங்க? அப்புறம் நம்மளும் இப்படி தள்ளி போட்டுட்டே போனா எப்படி? இங்க பாருங்க, அர்ஜுன் மாப்பையும் நிலாவையும் கூப்பிட்டு ஒரு நாளாவது விருந்து வச்சு அனுப்பணுங்க. கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆயிடுச்சு, அவங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டதே இல்ல. என்னம்மா, நிலா யாரு? நிலாவும் நம்ம பொண்ணுதானம்மா. அவளை வீட்டுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு எனக்கு என்ன ஆசையா? ஆனா வீட்டுக்கு கூப்பிட்டா பிரியா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்னு பயமா இருக்குமா? அதனாலதான் நம்ம நாளை தள்ளி போட்டுட்டு இருக்கோம். ஏங்க, இப்படி பிரியாக்காக நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பயந்துட்டு இருந்தா அவளும் நம்ம பொண்ணுதாங்க. அவளுக்கு செய்ய வேண்டிய செய்முறைகள் நிறைய இருக்குல்ல, அதை நம்ம செய்யணும்ல. ஏற்கனவே தேவகி ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அவ இப்ப நிலாவுக்கு என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல. ஆனா நம்ம நல்லா தானங்க இருக்கோம். அவளுக்கு நம்ம மூலியமா ஏதாவது பண்ணணும்லங்க. அது என்னம்மா சாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் நிலா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம். பிரியாவால நிலா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். அதுக்காக தான் கொஞ்சம் தயங்கி இருக்கேன். சரி, நீ சொல்ற மாதிரி நம்ம இதை இன்னும் எத்தனை நாளைக்கு தள்ளி போட்டுட்டு இருக்கிறது? அங்க என் தம்பியை கஷ்டப்பட்டு தான் இருக்கான். அவன் என்கிட்ட இது வேணும்னா அது வேணும்னு ஒரு நாள் வாயை திறந்து கேட்டது கிடையாது. தேவகியும் அப்படிதான். அதுக்காக நம்மளும் அப்படி விட்டுற முடியாது. அவங்களுக்கு நம்ம இது கொடுத்தாலும் வேணாம் வேணாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டு பொண்ணு நிலா, அவளுக்கு நம்ம கொடுக்கணும், செய்யணும், எல்லாமே நம்ம தானே பார்க்கணும். சரிம்மா சாரு, நீ சொல்றதுதான் சரி. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பிரியா என்ன பண்றான்னு நம்மளும் பார்த்துருவோம். அவன் எது பண்ணாலும் சரி, அர்ஜுன் மாப்பையும் நிலாவையும் கூப்பிட்டு நம்ம செய்ய வேண்டிய முறைகளை சரியா செஞ்சிருவோம். இப்ப சொன்னீங்க பாருங்க, இதான் சரி. நிலாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய முறைகளை சரியா செஞ்சிருவோங்க. அவளும் நம்ம வீட்டு பொண்ணுதானங்க, அவளுக்கு நம்ம செய்யாம வேற யாருங்க செய்யறது? சரிங்க, அப்போ நான் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடவா? சாரோ, அப்படி ஃபோன் பண்ணிலாம் கூப்பிடக்கூடாதுமா. அதெல்லாம் ஒரு முறை இருக்கு. நம்ம நேரா போய் தான் கூப்பிட்டு வரணும். சம்மந்தி வீட்டுக்கு நேராவே போயிட்டு மாப்பிளையும் பொண்ணையும் விருந்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுவோம். சரியா? புரியுதுங்க. ஆனா நீங்க வருவீங்களா இல்லையா தெரியலையே, அதோட ஃபோன் பண்ணி கூப்பிடவான்னு கேட்டேன். அது எப்படிமா? என் பொண்ணாச்சு, என் பொண்ணு கூப்பிட நான் வராம? என் சம்மந்தி வீடு, அதெல்லாம் நான் வருவேன். சரி, நம்ம சாயங்காலமே கிளம்பி போயிட்டேன் சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டேன் பொண்ணையும் மாப்பையும் கூட்டிட்டு வந்துடும். சரியா? இப்போதான் என் சரோஜா முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது. ஏமா, இதுதான் விஷயம்னு சொல்லியிருந்தேன்னா நம்ம முன்னாடியே என்ன ஏதுன்னு பார்த்து பேசி யோசிச்சு முடிவெடுத்து அப்பவே நான் கூப்பிட்டு இருக்கலாமா? அதுக்கு இல்லைங்க, இருந்தாலும் பிரியா மனசை கஷ்டப்பட்டோம்ல, அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிரியா எங்கேயாவது வெளியூருக்குன்னு போவான்னு பார்த்தேன், ஆனா அவ போற மாதிரி தெரியல. இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தா யோசிச்சுட்டே தான் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துலாமேன்னு அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்துட்டேங்க. என்ன சார், நிலாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி பிரியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை, தெரியுமா? ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். அந்த விஜய் தம்பியை பார்க்கும் போதெல்லாம் இவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளன்னு என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஆனா இந்த பிரியா மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. அவளை பார்க்கணும்னு ஓடி ஓடி போய் பார்க்கறான். நேரங்கட்ட நேரத்துலலாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆனா இவன் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரியலையே. நம்மளும் அந்த தம்பிக்கிட்ட பேசலாம்னு நினைச்சா நமக்கும் பேச தயக்கமா இருக்கேன். ஆமா சார், நீ சொல்றதும் சரிதான். உன் மனசுக்கு மட்டும் இல்ல, என் மனசுக்கும் விஜயை பார்க்கும் போதெல்லாம் இவர் என் மருமகன்னு எனக்கும் மனசுக்குள்ள அப்படிதான் தோணு சொல்லிட்டு இருக்கு. பாத்தீங்களா, உங்க மனசு என் மனசும் ஒன்ன போலதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏங்க, பேசாம நம்ம விஜய் அவங்களோட அம்மா கிட்ட போய் பேசலாம் என்னங்க? அது என்ன சார் நீ பேசுறது? முதல்ல விஜய் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பிரியா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்காம நேரடியா போய் அங்க பேசலாம் எப்படி?
அவங்களா கடைசி வரைக்கும் வாழ போறவங்க இவங்க 2 பேர் தான். இவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்த கட்டத்தை நம்ம நகர்த்த முடியும். ஆமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நமக்கு வயசாயிட்டே போயிட்டே இருக்குங்க. நமக்கு இருக்கிறது ஒண்ணு கண்ணைய கண்ணுன்னு வச்சிருக்கோம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுமேனு நம்ம படாத பாடுபட்டுட்டு இருக்கோம். ஆனா அவ பாருங்க, நமக்கு என்னன்னு வரதும் போறதுமா இருக்கா. சரோஜா, அடியே சரோஜா. ஹலோ, யாரும் உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்கேன். ஆமாங்க, ஏதோ பழக்கப்பட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. யாருன்னு தெரியலையே. இருங்க, நான் போய் பாக்குறேன். அடியே சரோஜா, வரலாமா? என்னடி வான்னு சொல்லது கூட ஆள் இல்ல போல இருக்கே. அடி வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? என்னடா இங்க கேட்ட குரலா இருக்கேன்னு நினைச்சேன். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? என்னம்மா இப்பதான் எங்க நினைப்பெல்லாம் வந்ததோ? ஏன்டா கேட்க மாட்டீங்க? எனக்காவது உங்க நினைப்பு இப்ப வந்ததேன்னு வந்திருக்கேன். உங்களுக்கு அது கூட வரலையே. ஏண்டி ஒரு ஃபோன் பண்ணி ஏமா எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்க ஒரு வார்த்தை கேட்டியாடி நீனு? அடியே சரோஜா, அப்ப இந்த ஆத்தால மொத்தமா மறந்துட்டேன் அப்படிதானே? ஐயோம்மா, என்னம்மா நீங்க வேற. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டதுல இருந்து உங்களை பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் கூட நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன, நீங்களாம் எங்க மேல கோவமா இருப்பீங்களேன்னு தான் எங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு கூட தயக்கமா இருந்தது. அதனால ஃபோன் கூட பண்ணாம இருந்தோமே. யாருடியவா? நான் இதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? ஆமா, நான் கோவப்படுற அளவுக்கு நீங்க அப்படி என்ன பண்ணிட்டீங்க? என்னம்மா இப்படி கேட்டீங்க? நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இருக்காது. மிச்ச திமிர்தனமா தான் இருந்தா. ஆனா அப்போ அவதான் பிரியான்னு எனக்கு தெரியாது. அது வந்து பார்க்கணுங்கிற நினைப்பே இல்லைல்ல உனக்கு. அட என்னம்மா, இப்ப கூட இவர்கிட்ட இதை அதை பத்தி ஆமா. நீ என்னவா சொல்ற? அதுக்கு என்ன பாட்டி, இருங்க. எதுக்கு விஜய் இப்படி திருத்தருன்னு முழிக்கிறான்? பாட்டி, அது அப்படி சொல்லி பேத்தி, நான் உன்னை அப்படி கஷ்டமான கேள்வியெல்லாம் உனக்கு கேட்டல. நல்ல ஈஸியான ஒண்ணுதான். போட்டோவையும் காமிச்சிட்டேன். பொண்ணு பார்க்க செக்கச்சவேன்னு தேவதை கணக்கா இருப்பா. ஆனா இவன் தான் அவன் பதில சொல்லாமலேயே இருக்கான். குட் ஈவினிங்ப்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய டாட்டர் இளவரசி, அவங்களுக்கு இன்னைக்கு 13th பர்த்டேவா. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இளவரசி டியர். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி இளவரசி தங்க. இளவரசி தங்க, நீங்க இன்னைக்கு பண்ண லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்க. ஓகே டியர், இந்த மார்னிங் கூட கெட்டிமலம் சீரியஸ் முடிய போகுதுங்கிற வீடியோக்கு நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நான் இன்னும் எல்லா கமெண்ட்ஸும் ரீட் பண்ணல. நான் ஃபுல்லா பார்த்துட்டு நான் நாளைக்கு கண்டிப்பா வீடியோல பேசுறேன். ஓகேங்களா? நான் இது வரைக்கும் ஃபுல்லா ரீட் பண்ணல, அதையும் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் என்னன்னு கண்டிப்பா சொல்றேன். ஓகே டியர்? ஆமா டியர், நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. உங்க ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் டியர். நான் பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பா என்னன்னு சொல்றேன். ஓகே டியர், இன்னைக்கு கண்ணாமூச்சி கெட்டிமலம் பார்ட் 1 பார்ட் 2 3 வீடியோ போட்டிருக்கேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப் பட்டனை சேர்த்து பண்ணிடுங்க. ஆமா டியர், மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப்பையும் கிளிக் பண்ணிடுங்க. பை டியர். பை டியர்.